கடலில் எண்ணெய் கழிவுகள் கலந்ததால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சென்னை எண்ணூரில் எண்ணெய் கழிவுகளால் பாதிக்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் மீனவர்களை சந்திக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். சிபிசிஎல் நிறுவனம் எண்ணெய் கழிவுகளை திறந்துவிட அனுமதி வழங்கியதை யார் என கேள்வி எழுப்பிய பிரேமலதா விஜயகாந்த், பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, ஒரு வாரத்திற்குள் நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்றால் மாபெரும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்றும் எச்சரித்தார். வச்சிருக்கிற ஒட்டுமொத்த கழிவு எண்ணையும் அதோட சேர்த்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு செலவு மிச்சம் அப்படின்னு நினைச்சு எல்லா எண்ணெய் கழிவையும் இந்த ஏரி தண்ணியோட சேர்ந்து கலந்து விட்டதனுடைய விளைவு இன்னைக்கு எண்ணூர் போர்ட்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் இருக்கின்ற எல்லா இடத்திலும் இந்த எண்ணெயினுடைய அந்த வேஸ்ட் ஆயில் படிமம் கண்கூடாக இங்க நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம வானவில் எங்க பார்த்திருக்கோம், 7 ரேஸ் நம்ம வானத்துல பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு கடல்ல இந்த நிலத்துல அந்த ரெயின்போ கலரை பாக்குறப்போ உண்மையிலேயே எனக்கு மனசுக்கு வேதனையா இருக்கு. சும்மா லைட்டா இப்படி தொட்டதுக்கே கையெல்லாம் கருப்பாகுது. அப்போ இங்க இருக்கிறவங்க என்ன மனிதர்களா இல்ல யார் இவங்கன்றதான் எனக்கு கேள்வி. இப்போ ஆளும் கட்சியான திமுகவும் சரி, மத்தியில் இருக்கும் பாஜக அரசும் சரி, இதோட 15 நாள் ஆயிடுச்சு. என்ன இது வரைக்கும் அவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க? இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் டேவோ 2வது நாளோ கிடையாது, 15 நாள் ஆயிடுச்சு. உறுதியாக நான் என்ன கேட்டுக்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பா கேப்டன் ஆணைக்கிணங்க இந்த மீன்வளத்துறையினுடைய கேபினெட் மினிஸ்டர் மிஸ்டர் ஹர்தீப் சிங் பியூரி கண்டிப்பாக இங்க வரணும். இங்க இந்த மக்களுடைய என்ன ப்ராப்ளம், இது எந்த அளவுக்கு இங்க உயிர் வாழ்கின்ற கடல் வாழ் உயிரினங்களும் சரி, இதை நம்பி வாழும் மீனவர்களும் சரி, இங்க இருக்கின்ற மக்கள் எந்த அளவு பாதிச்சிருக்காங்கன்றத நேரடியா பார்க்கணும். சும்மா கிடையாது. இனி ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு அங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு லஞ்சம் ஊழல் பண்ணிக்கிட்டு சீன் ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது. வாக்களித்த மக்களுக்கு உறுதியாக யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு தேவை.